என்னால நம்ப முடியலன்னா எனக்கு ட்ரீட்மெண்ட் அவசியம். அதுதான் அந்த தகப்பன் கத்துனா இயேசுட்ட, ஆண்டவரே என விசுவாசம் நீங்கும்படி எனக்கு உதவி செய்யும். என்னால் நம்ப முடியல ஆண்டவரே, நான் 1 hour பைபிள் படிச்சுட்டே இருக்கிறேன், நான் ஒரு நாள் ஃபுல்லா செய்தி கேட்டுட்டே இருக்கிறேன், என்னால் நம்பவே முடியல ஆண்டவரே, என்னால் நம்பவே முடியல. இந்த செய்தியின் அடுத்த பகுதிக்கு நான் செல்றதுக்கு முன்னாடி இப்படிப்பட்ட நிலைமையில எனக்கு ஆண்டவர் ஏன் ஆண்டவர் என்னால் நம்பவே முடியல. ஆண்டவர் வான் பண்றார், இப்படி ஒரு சிச்சுவேஷன் உன் லைஃப்ல வந்துடவே கூடாது, உன் லைஃப்ல வந்துடவே கூடாது. எத்தனை பேர் விரும்புறீங்க ஆண்டவரை எனக்குள்ள இந்த விசுவாசம் ஒளிஞ்சிடவே கூடாது? விரும்புறவங்க கைகளை உயர்த்தி, ஆண்டவரே எனக்கு கிருபை தாங்கப்பா, கிருபை தாங்கப்பா ஆண்டவரை, எப்பொழுதும் எந்த சூழ்நிலையிலும் உம்மை நம்பி நிற்க எனக்கு உதவி செய்வீராக. ஹல்லேலூயா. நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன். ஆமென். நம்புவேன். க்ளோரி. நம்புவேன். நீங்க நல்ல கவனிங்க, இயேசு உயிர் தெழுந்த சம்பவம் இன்னொரு கூட்டத்தாரும் அறிந்தார்கள். யார் அறிந்தார் தெரியுமா? அந்த வேத பாரகர் பரிசேயர். நீங்க கவனிச்சீங்கன்னா சீஷர்களை விட டீட்டெயிலா யாருக்கு தெரியும் தெரியுமா? இவங்களுக்கு தான் தெரியும். ஏன்னா அதை நேரா பார்த்தவங்க போய் சொல்றாங்க. யார் நேரா பார்த்தாங்க? இந்த காவலுக்கு 2 பேர் விட்டுருப்பாங்க. நீங்க அதை படிச்சீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். ஆமென். மத்தேயு 27:62 பிரதான ஆசாரியரும் பரிசேயரும் போய் பிலாத்துட்ட என்ன கேட்பாங்கன்னா, 63 ஆண்டவனே, அந்த எத்தன் உயிரோடு இருக்கும்போது 3 நாளைக்கு பின் எழுந்திருப்பேன் என்று சொன்னது எங்களுக்கு, இது யாருக்கு ஞாபகம் இல்லை? சீச்சர்களுக்கு. இவங்களுக்கு வசனம் எல்லாம் தெரியும், அவர் சொன்னது எல்லாம் தெரியும். இப்போ அதனால பிலாத்து சொல்ல, நீங்களே காவலுக்கு ஆளை வச்சிருங்க, நீங்களே வச்சிருங்க. இப்ப இவங்க ஆட்களை விடுறாங்க. அடுத்த அதிகாரம் நமக்கு தெரியும். அங்க உயிர்த்தெழுதலின் வல்லமை வெளிப்படுகிறது. இவங்க பொத்துன்னு விழுறாங்க, கல்லு திறக்கப்படுது, எழுவி பார்க்கறாங்க, இல்ல சொன்னது போல நடந்துட்டு அப்படியே போய் அவங்க கிட்ட சொல்றாங்க. சொல்லும் போது, அப்படியா, அப்ப ஒரு உண்மையிலே மேசியாதானா அப்படி சொல்லி சரண்டர் ஆக முடியல. பாத்தீங்களா? எல்லாமே இதுக்கு மேல நீ எப்படி, அவங்க நிலைமையை பாருங்க. இப்படி உங்களுக்கு நேரிடாதபடிக்கு லைஃப்ல எவ்வளவு என்னால நம்பவே முடியல, நேரிடாதபடிக்கு. ஆமென். இப்படி ஒரு நிலையில கொண்டு தள்ளணும். இதுதான் சாத்தானுடைய நோக்கம். விவரித்து சொன்னாலும் இந்த ஜனங்கள் பாருங்கள், துர்ச்செய்தியை கேட்டு நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. என்னாகமம் 14வது அதிகாரம் அதனுடைய 1வது வசனத்திலிருந்து நீங்கள் பார்த்தால் தெரியும். ஜனங்கள் எல்லாம் ஓட அழ ஆரம்பிச்சிட்டாங்க. அல்லது இப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா, அதனுடைய 2வது வசனத்தை பாருங்கள், வாசியுங்கள். இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக முறுமுறுத்தார்கள். சபையார் எல்லாரும் அவர்களை நோக்கி, எகிப்து தேசத்திலே செத்து போனோமானால் நலமாயிருக்கும், இந்த வனாந்தரத்திலே நாங்கள் செத்தாலும் நலம். அதாவது இவங்க பிரசன்ட் லைஃப வச்சு பாஸ்டுக்கு திரும்புறாங்க. இப்போ ஏன்னா அவங்க கேட்ட செய்தி துர்ச்செய்தி, ஒரு பெரிய இக்கட்டு வந்தது போல உணர்றாங்க. உணர்ந்ததும் இவங்க எந்த லைஃபுக்கு நேரா திரும்புறாங்க அப்படின்னா, விட்டு வந்த வாழ்க்கை, பழைய வாழ்க்கை. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது விட்டு வந்ததுக்கு நேராய் திரும்புவது அல்ல. பவுல் சொல்றாரு, இக்காலத்து பாடுகள் இனி வெளிப்பட போகும் மகிமைக்கு ஒப்பானது அல்ல. வாழ்க்கையில நெருக்கம் வரும்போது ஒரு தேவ பிள்ளை, இந்த நெருக்கெல்லாம் போயிரும். எப்ப தெரியுமா? அது சீக்கிரத்துல இது நீங்கிரும். அவங்க பார்வை எங்க இருக்கணும் தெரியுமா? இன்னும் கொஞ்ச நாள் தான்ப்பா, இன்னும் கொஞ்ச நாள். இப்படி பார்க்க வேண்டும். இதுதான் விசுவாச பார்வை. ஆனா இவங்க இந்த விசுவாசம் இல்லாதவங்க எங்க பார்ப்பாங்க தெரியுமா? ஏன் தான் அந்த பழைய மார்க்கத்தை விட்டு வந்தோமோ, அந்த எகிப்திலே இருந்தா நல்லமா இருந்திருக்குமே, அங்கேயே செத்திருந்தா ஆமே ராஜ மரியாதையோட அடக்கம் பண்ணி இருப்பாங்களே. உங்க பிரசன்ட் லைஃபை வச்சு உங்க பாஸ்ட பாக்குறீங்களா, உங்க ஃபியூச்சரை பாக்குறீங்களா?
மகிமையில் இயேசுவை தரிசிக்கும் நேரமே அந்த நாள். இன்னைக்கு அநேகர் 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 அந்த ஃபியூச்சரை பார்க்காம விசுவாசத்தை மார்க்கத்தை விட்டு பழைய நிலைக்கு போறாங்க. விட்டு வந்த பாரம்பரியத்துக்கு நேரா திரும்புறாங்க. அவங்களுக்கு பிரசன்ட் லைஃப், பிரசன்ட். ஹே, நம்மை தேவன் அழைத்தது ஃபியூச்சருக்காக. கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும். சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும். என்னையும் உங்களையும் தேவன் அழைத்தது ஒரு நாள் வாழ்வுக்கல்ல, ஒரு நாள் வாழ்வுக்கல்ல, ஒவ்வொரு நாளும் வாழ்வதற்கு. இங்கே இஸ்ரவேலர்கள் சொன்னாங்க, ஹே, இப்படி ஒரு பிரச்சனையா, நம்ம எகிப்துக்கு போவோம். அவங்க ஒரு தலைவனை ஏற்படுத்துகிறார்கள், ஒரு தலைவனை ஏற்படுத்துகிறார்கள். நமக்கு ஒரு தலைவனை ஏற்படுத்தி கர்த்தர் ஏற்படுத்தினா கானானுக்கு கொண்டு போறதற்கு, நாமளே ஏற்படுத்தினா எகிப்துக்கு கொண்டு போறதற்கு. என் மேல யார் இருக்கணும், நீங்க டிசைட் பண்ணுங்க ஆண்டவரே. கர்த்தர் ஏற்படுத்தினார் மோசே ஆரோனை கானானுக்கு கொண்டு போக. இவங்களை இப்ப தலைவனை தேடுறாங்க எகிப்துக்கு போக. வேண்டாம், இந்த பிரச்சனை மண்ணா சாப்பிடும் போது நல்லா இருந்து, காடை சாப்பிடும் போது நல்லா இருக்கு, ஆனா போக 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 இவ்வளவு போராட்டமா. ஆமை நாம் பாடணுமே, ஹல்லேலூயா. கிறிஸ்தவ ஜீவியம் சௌபாக்கிய ஜீவியம், கிறிஸ்துவின் மக்களுக்கோர் ஆனந்த ஜீவியம். கஷ்டங்கள் வந்தாலும் நஷ்டங்கள் நேர்ந்தாலும், ஆமை கிறிஸ்துவின் மக்களுக்கு, ஹல்லேலூயா. நேர எகிப்துக்கு. இப்படி போராட்டங்கள், நெருக்கங்கள், கஷ்டங்கள் வரும்போது பழையதை நோக்கி ஒருத்தங்க போறாங்க அப்படின்னா, ஆமென். பேதுரு பழையதை நோக்கி போனா ஆண்டவர் வந்து கூப்பிட்டு, உனக்கு என்ன பிடிக்காதடான்னு கேட்டாரு. பேதுரு, நீ அன்பு கூறலையா? பேதுரு உடைஞ்சிட்டார். சாரி ஆண்டவரே. ஆமென், ஆமென். இன்னைக்கு கஷ்டம் நெருக்கம் வரும்போது ஒரு தேவ பிள்ளை, அப்பா அங்க இதெல்லாம் இருக்காதுல்ல, இப்படி ஒரு பார்வை இல்லைன்னா, விசுவாசங்கிறது என்ன தெரியுமா? என் சைக்கிளை மாத்தி பைக்கை தருவார் இல்ல, காண்கிறதை நம்புகிறதல்ல, காணப்படாதவைகள். ஆமென். காணப்படாதவைகள் நிச்சயம் தான் ஃபெய்த். காணப்படாதவைகள் நித்தியமானவைகள், நித்தியமானவைகள். நெருக்க வரும்போது வேண்டாம் வேண்டாம், இந்த மார்க்கமே வேண்டாம், உன்ட சொன்னேன் சர்ச்சுக்கு போகாத போகாத, போனதுனால வந்த நிறைய பேர் ஒரு பெரிய இஷ்யூவாவே சொல்லுவாங்க. ஜோமன்னாலே எங்க வீட்டில் பிரச்சனை, அது ஒரு பெரிய மேட்டரா கொண்டு வருவாங்க. ஆமென். பவுல் விறகெடுத்து போட்டாலே பாம்பு என்ன உரைத்ததா? அனல் உரைத்தது. இவ்வளவு நாள் அதை குளிர வச்சிட்டு இருந்திருக்க. அது அனல் உரைத்தது உண்மைதான், ஆனா அதுதான் அதுக்கு கடைசி. இதுக்கு மேல அந்த பட்டணத்தில் அந்த விரியன் பாம்பு கிடையாது. சபையே கேள், வாழ்க்கையில் நெருக்கம் வரும்போது, போராட்டம் வரும்போது, உன் கண்கள் அதை காணப்படாது. அப்பா அங்க இப்படி பார்த்துட்டீங்கன்னா நீங்க தான் அவருக்கு ஃபேவரைட், நீங்க தான் அவருக்கு பிரியமானவங்க. பிரசன்ட் லைஃப். முந்தியெல்லாம் நாங்க எப்படி இருந்தோம் தெரியுமா? முந்தியெல்லாம் 19வது அதிகாரத்துல யோபு எப்படி பார்க்கிறான் அப்படின்னா, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், கடைசி நாள் நான் அவரை காண்பேன், அந்நிய கண்களால் அல்ல. அப்படி பார்த்துட்டு இருந்தவர் அப்படியே வரார் வரார் வரார். 29வது அதிகாரம் வரும்போது, எனக்கு முந்தின சீர் இருந்திருந்தா அப்படின்ட்டார். நெருக்கம் வரும்போது ஃப்ரெண்ட்ல பார்த்துட்டு இருந்தவர் சுத்தி இருக்கிறவங்க பின்னாடி பார்க்க வைப்பாங்க, பின்னாடி பார்க்க வைப்பாங்க. இதுக்கு மேல விட்டு அந்த யோபு இல்லாம ஆயிரும் சொல்லி கர்த்தர் பேசினார். பேசும்போது யோபு வாயை பொத்திட்ட, சாரி ஆண்டவரே, சாரி ஆண்டவரே, எனக்கு ஒண்ணு தெரியும், என் வாழ்க்கையில் நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை நான் அறிவேன். நெருக்கம் எல்லாம் இழந்த போது என் மீட்பர் வருவார், எனக்கு அது போதும், நான் அவரை பார்ப்பேன். இப்படி இருந்தவர் எனக்கு அந்த முந்தின சீர். அன்னைக்கு என் பாதத்தில் நான் நெய்யில கழுவுனேன். ஏன்னா சொசைட்டியில் இப்ப வேல்யூ இல்ல, சொசைட்டியில் வேல்யூ இல்ல. பார்வை
இயேசு சிலுவையே அப்படி ரத்தம் வடியுது, முள்ளால அவர் தலையை நெருக்கிறாங்க. சிலுவையை சுமந்துட்டு எருசலேம் வீதியில நடக்கும்போது ஸ்திரீகள்லாம் அவருடைய நிலைமையை பார்த்து அழுதாங்க. ஸ்திரீகள் அழுதது, ஐயோ என்னால இவர் காயம், அப்படி அழல, அவருடைய நிலைமையை பார்த்து அழும்போது இயேசு அப்படி நிற்கிறார். எனக்காக அழாதீங்க, இது என் லைஃப்ல நீ ரிப்பீட் ஆகாது, இது என் லைஃப்ல நீ ரிப்பீட் ஆகாது. இதே போல இனி ஒரு விஷயம் நான் அவமானப்பட்டு இப்படி வருவேன்னு நினைக்காதீங்க. இது கடைசி. இதே இடத்துல இனி நான் இப்படி வர மாட்டேன். நீங்க பைபிளை தூக்கி நடக்கும் போது உங்க சுத்தி இருக்கிறவங்க பரியாசம் பண்ணும் போது இதை விசுவாசத்துல பாருங்க, இது ரிப்பீட் ஆகாது. அத்தனை கண்களும் ஆச்சரியமாய் பார்க்கும். வாழ்க்கையில நெருக்கம், வேதனை, போராட்டங்கள் வந்ததும் பழைய லைஃப், ஐயோ அது நல்லா இருந்தே, இல்ல 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 இல்ல. விசுவாசி அவன் என்றும் பதறா, விசுவாசி அவன் என்றும் பதறா, அவன் அங்கூரம் இயேசுவில் உண்டு, ஆபத்தை கண்டென்று மஞ்சா, அசையாத விசுவாசம் கொள்வா, இசையோடு. அதனாலதான் சிறையில அடிச்சு துவைச்சு போட்டதுக்கு அப்புறம் பவுலும் சீலாவை எழுந்திருந்து கர்த்தரை மகிமைப்படுத்தினான். அவர் சொல்றாங்க, அதி சீக்கிரத்தில், அவங்க தான் பாடி இருப்பாங்கல்ல, அதி சீக்கிரத்தில் இந்த லேசான உபத்திரவம். ஏன்னா மகிமையை நினைக்கும் போது எல்லாம் லேசா தோணும்.